சிந்தைய கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரே திருப்புவோம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். பவுல் அப்போஸ்தலன் இந்த எபேசு சபைக்கு எழுதுகிற செய்தி என்பதே, அதிலும் குறிப்பா 2ஆம் அதிகாரத்திலிருந்து நீங்க கவனிச்சீங்கன்னா, மாற்றப்பட்ட வாழ்க்கை என்பதை ரொம்ப அதிகமா வலியுறுத்தி சொல்லுகிறார். முன்னே எப்படி இருந்தீர்கள்? யூதர் அல்லாதவர்களை குறித்து அவர் பேசுகிற அந்த செய்தியில, யூதர்கள் எப்படி ஆண்டவரோடு நெருங்கி அந்த ஸ்லாக்கியம் பெற்றவர்களாய் இருந்தார்கள், அவங்களுக்கு இருந்த ஸ்லாக்கியங்கள் என்னென்ன, அவர்கள் அல்லாத மற்றவர்களுக்கு எப்படிப்பட்ட நிலை இருந்தது என்பதை குறித்து அவர் அந்த முன்னே எப்படி இருந்தீர்கள், இப்பொழுது எப்படி இருக்கிறீர்கள் என்பதை குறித்து பவுல் பேசுகிறார். இதை பேசிக்கொண்டு வரும்போது அவர் சொல்லுகிற செய்தி இதுதான். முக்கியமான ஒரு மாறுபட்ட, இதிலிருந்து மிகப்பெரிய மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகிறது என்பதற்கான அடையாளமான ஒரு செய்தியை சொல்லுகிறார். அது என்னவென்றால், புதிய மனுஷனை கிறிஸ்துவின் மூலமாய், அவருடைய கிருபையின் மூலமாய் நமக்கு தரப்படுகிற புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். அப்படின்னா, ஒரு புதிய மனுஷனை தரித்து கொண்டால் இனிமேல் மற்றவர்களுடைய பார்வையில், நடக்கையில் நடப்பதெல்லாம் அந்த புதிய மனுஷன், தெரிவதெல்லாம் அந்த புதிய மனுஷன் என்கிறதா இருக்க வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நாம் தியானிக்க போகிற கிறிஸ்தவ வாழ்வினுடைய புதிய மனுஷனை தரித்து கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கை. சிலர் எத்தனை வருடம் கர்த்தரை ஆராதித்தாலும் அதே பழைய மனுஷன்தான். எப்படி செக் பண்ணிக்கலாம்? லேச சீண்டி பாருங்க, அதே பழைய கோபம், அதே பழைய வார்த்தை. அவரை கோபப்படுத்திடாதீங்க. கோபப்படுத்திட்டு என்ன செய்வாரு? வேண்டாத வார்த்தையெல்லாம் பேசுவார். அப்ப என்னது? புதிய மனுஷன் தரிக்கப்படலை, பழைய மனுஷன் பழைய மனுஷனா தான் இருக்கு. சிலருக்கு ஒரிஜினல் நீங்க காட்சியை பார்க்கணும்னு சொன்னா, ஒரிஜினலா அவங்க யாரு அப்படின்றத காட்டணும்னு சொன்னா, அந்த எல்லைக்கு மேல கடுப்பேற்றி பாருங்க. இந்த எல்லைக்கு மேல இன்னைக்கும் நம்ம வாழ்க்கை நம்ம கண்ட்ரோல்ல இருக்கா, ஆவியானவரால் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கா, இல்லை இன்னும் கட்டுப்படுத்தப்படலையான்றதெல்லாம் அந்த இடத்துல தான் நீங்க கண்டுபிடிக்க முடியும். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப பிராக்டிக்கலா, நடைமுறையில் நிறைய விஷயங்களை இன்னைக்கு சொல்றார். இந்த செய்தியில நம்ம அதை தியானிப்போம். இதை சொல்றது எல்லாமே அறிவுக்காக மாத்திரம் அல்ல தேவ பிள்ளைகளே. வெறும் நாம் இதை பைபிள் இப்படி இருக்குதோ, இதுக்கு இதான் அர்த்தமோ, இப்படித்தான் இதுக்கு விளக்கமோ, அதுக்காக மட்டும் கிடையாது. முழுக்க இந்த வார்த்தையை நம்ம வாழ்க்கையில, என் வாழ்க்கையில அப்ளை பண்ணணும். நான் இதை ஒரு வரி கூட விடாம இதை என் வாழ்க்கையில் அப்ளை ஆகணுன்ற மன விருப்பத்தோடு நான் இதை பேசுகிறேன். நான் இதை செய்ய, மாற்றம் செய்ய கர்த்தர் என்னில் விரும்புகிறார் என்கிற எதிர்பார்ப்போடு பேசுகிற சில காரியத்தில் சிலவற்றை நான் ஏற்கனவே பயிற்சி செய்திருப்பேன், சிலவற்றில் பாதி தூரம் கடந்து வந்திருப்பேன். ஆனால் எல்லாம் நிறைவேற்றி விட்டேன் என்று சொல்வதற்கில்லை. நான் இதை கடைபிடிக்க வேண்டும் என்கிற மனோபாவத்தோடு, வாஞ்சையோடு இதை பேசுகிறேன். அதே விதமான பலனை கர்த்தர் உங்களுக்கும் தருவாராக. நீங்களும் அதே விதமான பார்வையில் இந்த செய்தியை கவனியுங்கள். கர்த்தர் தாமே உங்களுக்கு உதவி செய்யட்டும். புதிய மனுஷனை தரித்து கொண்டால் முதலாவதாக நம்முடைய வாழ்வில் துவங்க வேண்டிய அந்த மாற்றம் 25ஆம் வசனம் வாசியுங்களேன். அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன்.
இந்த புதிய மாற்றப்பட்ட மனிதன் என்கிற இந்த வாழ்க்கை எங்கிருந்து துவங்க வேண்டும் என்றால் பேச்சிலிருந்து துவங்க வேண்டும். உங்களுடைய பேச்சிலிருந்து துவங்க வேண்டும். புதிய மனுஷன் என்று உங்கள் பேச்சுக்கள் சொல்ல வேண்டும். அன்றாட பேச்சுனாலும் சரி, 4 பேரை கூட்டி வச்சு நின்று பேசுறதுனாலும் சரி. எனக்கு என் வாழ்க்கையில 2 விதமான பேச்சு இருக்கு. 2 விதமான பேச்சு. மற்ற சக மனிதர்களோடு அன்றாடம் பேசுற, ஆமா இல்ல, இதை செய்ய அதை செய்யின்னு சொல்ற அந்த விதமான பேச்சும், அவர்களுக்கு முன்னால நின்று பேசுற பேச்சும். மணிக்கணக்கா நின்று பேசுறோம். இந்த 2மே முக்கியம். ஈக்குவலி என்ன பொறுத்தவரை முக்கியம். எல்லா பேச்சில இல்லாத அளப்பு அளப்பிட்டு, பரிசுத்தம் இல்லாத பரிசுத்தம் அளப்பிட்டு, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, நான் பேசுகிற பேச்சில தேவனுக்கு பிரியமிற்ற இல்லாத வார்த்தைகள் இருந்துச்சுன்னு சொன்னா நான் சிக்கிக்கொள்ளுவேன், நான் பிடிபடுவேன். 2 பேச்சிலையுமே என்ன இருக்கணும்? தேவனுக்கு பிரியமான மாற்றம் இருக்கணும். இன்னும் சொல்ல போனா சத்தியம் இருக்கணும், உண்மை இருக்கணும். இவர் இங்க பேசுறது, உன்னுடைய பேச்சில் பொய் இல்லாதிருக்கட்டும், பொய் இல்லாதிருக்கட்டும். பொய் என்பது பல காரியத்தை குறிக்கக்கூடியது. குறிப்பாய் சொல்லுவோம் சொன்னா, பொய் சாத்தானுடைய அடையாளம். பார்த்துக்கங்க, அதாவது பவர்ஃபுல் வெப்பன் என்று சொல்ல வந்தேன். ஆனால் அதை விட இன்னும் விசேஷமான ஒரு வார்த்தை என்றால், இட்ஸ் ஐடென்டிட்டி ஆஃப் சேட்டன். பொய் என்பது சாத்தானுடைய அடையாளம். எங்க பொய்ய பார்க்கிறீங்களோ அங்க சாத்தான் இருக்கிறான். நான் என்கிட்ட பொய் சொல்ற சிலரை நான் கவனிச்சிருக்கேன். எனக்கு அவங்க சொல்லும் போதே தெரியும் பொய் சொல்லிட்டு இருக்காங்க. You know that? நிறைய சம்பவங்கள்ல, நிறைய இடங்கள்ல அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, துவங்கும் போது நீங்க சொன்ன ஆச்சரியப்படுவீங்க, உங்ககிட்ட இப்ப பொய் சொல்ல போறாங்கன்னுலாம் எனக்கு கர்த்தர் உணர்த்தியிருக்காரு. பொய் உடனே எதை காட்டும் தெரியுமா? சாத்தான் இஸ் ஹியர். சேட்டனிக் பிரசன்ஸை காட்டும். அது எங்க இருந்தாலும். அப்படின்னா பெரிய பரிசுத்தவன் பொய் சொல்றாருன்னா சாத்தானுடைய கண்ட்ரோல்ல அந்த நேரத்தில் இருக்காருன்னு அர்த்தம். அதுல எந்த சந்தேகமே கிடையாது. பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான் சாத்தான். சாத்தானுடைய அடையாளம் பொய். எதுக்கு பொய் சொல்றோம்? சில இழப்புகள் நடக்கக்கூடாது, சில கரெக்ஷன்ஸ் நடக்கக்கூடாது, நம்மளை பற்றி மட்டமாக நினச்சிடக்கூடாது, உண்மை தெரிஞ்சிடக்கூடாது, தெரிஞ்சால் நம்மளை குறைவாக பேசுவாங்க. இதுகளுக்கு தான் இட்டு கட்டி இல்லாதது பாதி இருந்தது பாதி. சிலர் ரொம்ப திறமையானவங்க, 80% உண்மை 20% போய் அப்படின்னா கண்டுபிடிக்க முடியாது இல்லை. இந்த குலைச்சி அடிச்சதுல அப்படி சேர்த்து பொய்யையும் சேர்த்து அடிச்சு விட்டுறது, கண்டே பிடிக்க முடியாது எவ்வளவு திறமையான ஆளானாலும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வளவு சின்ன பாட்டா இருந்தாலும் சரி, பொய்ன்னு வந்துச்சுன்னா அது அங்கே சாத்தானுடைய அடையாளத்தை காட்டுகிறது. சாத்தானேன்னுவான் அங்க இருந்துச்சு. ஏன்னா பொய் சாத்தானுடைய சரக்கு. தேவ பிள்ளை இன்றைக்கு அதை ஃபில்டர் பண்ணணும் நம்ம வாழ்க்கையில. எஸ், சில சமயங்கள்ல தியாகம் பண்ண வேண்டி வரலாம், சில சமயங்கள்ல இழக்க வேண்டி வரலாம், சில சமயங்கள்ல நிறைய இழக்க வேண்டி வரலாம். உண்மை பேசுவதனால பிரச்சனையே கிடையாதுங்க. அந்த இழப்பு ஒரு பெரிய இழப்பே கிடையாது. அந்த பண இழப்பு, அந்த செல்வம் இழப்பு, அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் அதே சமயத்துல பொய் என்கிற பழக்கம், சாத்தானுடைய சரக்கு உங்களில் குடியிருக்க விடுவீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய ஆத்மீக வாழ்க்கையை அழிச்சு நாசம் பண்ணிடும்.
அவ்வளவு பவரான விஷயம். நம்ம மதிப்பு பார்க்கணும். இதுக்கு இது ஈடானதா, எது மதிப்பு மிக்கது என்பதை ஆராய்ந்து பார்க்கிறது. சிலருக்குள்ள ஹேபிச்சுவலா இருக்கும். சும்மானாலும் எனத்தையாவது பொய்ய சொல்லணும். சும்மானாலும் அவங்களுக்கும் பலன் இல்லை, நமக்கும் பிரயோஜனம் இல்லை. சும்மானாலும் சிலருக்கு இப்படி கதை விடுறது இயல்பு. அப்படி நீங்க கூட கமக்ராஸ், நீங்க அப்படி ஆட்களை கடந்து வந்திருக்கலாம். சும்மா அப்படி பஸ்ல போய்கிட்டு சும்மா இருப்பாங்க. திடீர்னு அப்படி இந்த மாதிரி இப்படி ஒண்ணு நடந்துச்சு, அதுல நான் இப்படி பண்ணேன் அப்படி பண்ணேன் சொல்லிட்டு உட்காந்துருவாங்க. தேவையே கிடையாது, ஆனா ஃபுல்லும் பொய். என்னன்னா அவங்க நேச்சர் அப்படி. அவங்களுக்கு என்னத்தையோ ஒண்ணு பில்டப் கொடுத்து, இல்லாததெல்லாம் பில்டப் கொடுத்து எதையோ ஒண்ணு நினைச்சுக்கிறாங்க. இது யாருக்கு நிறைய இந்த கதை வரும்னா, கதை பேசுற பொய் பேசுற ஆட்கள் இன்ஃபீரியாரிட்டி உள்ளவங்க, தங்களை தாழ்வா நினைச்சுக்கிட்டு இந்த இடத்துல நம்மளை ரொம்ப உயர்த்தி மக்கள் நடத்தணும் அப்படின்னு நினைச்சுக்கிறவங்க இல்லாத பில்டப்புகளை கொடுக்கறது. இல்லாத பில்டப்பை இப்ப நான் உங்ககிட்ட வந்து நின்றுட்டு நான் பெரிய ஆளு தெரியுமா, நான் யாரு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு கதை விடுறேன்னு வச்சுக்கோங்க. என்ன பிரயோஜனம்? அந்த கதையினால என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் கிடையாது. நான் நானாதான் இருக்க போறேன், நீங்களா தான் இருக்க போறீங்க. உங்க முன்னால நான் என்ன ஒரு நாள் என்னைக்காவது ஒரு நாள் பேசினதெல்லாம் பொய்ன்னு தெரிய வரும். நான் எல்லாத்தையுமே நம்பரை கூட்டியோ அல்லது போற இதுகளை கூட்டியோ அப்படி என்னென்னத்தையோ இஷ்டத்துக்கு கட்டி விடுறேன்னு வச்சுக்கோங்க. கதையை கட்டுக்கதையா பொய்யா பேசுறேன். அதனால என்ன பிரயோஜனம்? நீடித்து நிலைத்திருக்கிற எந்த பலனுமே கிடையாது. இதே போலதான் நம்ம பேசுற எந்த உண்மைக்கு புறம்பானதுல எந்த நீடித்து நிற்கிற பலனே கிடையாது. அதுக்கு பதிலா இன்றைக்குல என்னைக்காவது ஒரு நாள் பொய் பேசணும்னு சிக்கப்படுவோம், பொய் பேசணும்னு சிக்குவோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்தவான்களுக்கு ஏதுவாய் நாம் அணிந்திருக்கிற புதிய மனுஷன் என்கிற அந்த அடையாளத்துக்கு ஏதுவாய் நம்மிடத்துல முதல்ல துவங்க வேண்டியது பேச்சில் மாற்றம் துவங்க வேண்டும். பேச்சில் மாற்றம் துவங்க வேண்டும். அந்த மாற்றம் சாலிடா எதுல வரணும்னா, நம்மளை பத்தி பேசும்போது அவர் ரட்சிக்கப்பட்ட மனுஷன், அந்த மனுஷன் வாயிலிருந்து வர்றது அத்தனை நம்பலாம். இந்த சாட்சியை நீங்க சம்பாதிங்க. உங்க உறவினர்களுக்குள்ள சம்பாதிக்கணும் இந்த வார்த்தையை, இந்த சாட்சியை. உங்க நண்பர்களுக்குள்ள சம்பாதிக்கணும். உங்க அயலகத்தாருக்குள்ள இந்த வார்த்தையை சம்பாதிச்சிருக்கீங்களா கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. அப்படின்னா உங்க கிறிஸ்தவ வாழ்க்கையில் நீங்க வெற்றி அடைஞ்சிருக்கீங்க, ஒரு நல்ல வெற்றியான இதை நோக்கி போய்கிட்டு இருக்கீங்க. உங்க அயலகத்தார், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்லணும், அவர் சொன்னாருன்னா கரெக்டா இருக்கும்யா, இல்லைன்னா சொல்ல மாட்டார். ஏன்னா இவர் இப்ப அப்படி ஒரு இதுல இருக்காரு, அவர் சர்ச்சு அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இது பண்றாரு. நல்ல மாற்றம். அவர் சொன்னாரா அது அப்படியே இருக்கும். இதை சம்பாதிக்கல, நீங்க என்னத்தை சர்ச்சுக்கு போய், என்னத்தை பைபிள் வாசித்து, என்னத்தை ஜெபம் பண்ணி. இன்னைக்கு பாருங்க கிறிஸ்தவங்கள்ல, அதுலயும் ஆராதிக்கிற கிறிஸ்தவர்கள், சர்ச்சுக்கு போகிற கிறிஸ்தவர்கள்ல அவங்களுக்குள்ளதான் ரொம்ப திறமை அப்படி பொங்கி எழும்பி மேலும் விவரம்னு சொல்லுவாங்க உலகத்துல. விவரம்னா விவரம், ஊர் விவரம், உலக விவரம் இல்லை, அவ்வளவு விவரமா அவங்க சிந்திக்கிறாங்களாம். இதுதான் பொய்யவே நிறைய வலியுறுத்து. நம்ம இப்படி சொன்னோம்னா நம்மளை எப்படி தெரிஞ்சு நினைச்சுக்கிடுவாங்கல்ல, நம்ம குறைச்சல் தெரிஞ்சிருமில்ல, நம்மளை மட்டமா நினைச்சுக்கிடுவாங்கல்ல, நம்மகிட்ட இல்லைன்னு நினைச்சுக்கிடுவாங்கல்ல. என்ன நினைச்சா இல்லைன்றத இல்லைன்னா நினைக்கணும், அதான் சரி. நம்மகிட்ட இல்லைன்றத மற்றவங்க என்னதான் நினைக்கணும், இல்லைன்னு நினைச்சா தானே சரி. நீங்க உங்ககிட்ட இல்லாததை இருக்குன்னு நினைச்சா தப்பு இல்லை, அது பொய் இல்லை. அது எதுக்கு? இல்லைன்றத இல்லை, இருக்குன்றத இருக்கு, அதான சரி. வஞ்சிக்கப்படாதிருப்போம், பொய்யை களைந்து. அதுக்கு பதிலா அப்போஸ்தலனாகிய பவுல் அதே அதிகாரத்துல என்ன பேச்சுல இருக்கணும்னு சொல்றாரு. 29ஆம் வசனம் வாசிங்களேன். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். அது வேற இன்னொரு இது கெட்ட வார்த்தைன்னு. சரி, பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கும் பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். அவர் என்ன சொல்றாருன்னா, பேச்சுல அதுக்கு பதிலா என்ன செய்யலாம்? பொய் வேண்டாம், கெட்ட வார்த்தை வேண்டாம். அதுக்கு பதிலா என்ன வேணும்? பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை. நல்ல வார்த்தை
அப்படின்னு சொல்றது மற்றவர்களை பக்தி விருத்தி அடைய வேண்டும். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், பக்தி விருத்தினா ஆங்கில வார்த்தை எடிஃபிகேஷன் சொல்லி, கட்டி எழுப்புதல். இன்னொரு விதத்துல சொல்லுவோம்னா வேர்ட்ஸ் ஆஃப் என்கரேஜ்மெண்ட். பிறரை கட்டி எழுப்புகிற, பிறரை உற்சாகப்படுத்துகிற, பிறரை பலப்படுத்துகிற வார்த்தைகள் இருந்தால், இப்போ ஒருத்தங்கிட்ட பேசுறோம், அந்த வார்த்தை அவங்கள பலப்படுத்தி எழுப்பும். அவங்களே இப்படி பிரதர், இப்படி சிஸ்டர்னு சொல்லிட்டு இருக்காங்க, உடனே நம்ம அப்படியா சிஸ்டர், சோலி முடிஞ்சிச்சு போச்சு. அப்படியா பிரதர், ஐயோ போச்சே. அவங்க கூட நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க கொஞ்சம் கொஞ்சம் இருக்குன்னு. இவர்கிட்ட வந்தா இவரும் போச்சேன்னு சோழியை முடிச்சிருப்பாரு. நோ, ஸ்பீக் த வேர்ட்ஸ் தட் வில் பில்ட் them up. கட்டி எழுப்புகிற வார்த்தைகளை பேசுங்கள், நன்மைக்கேதுவான வார்த்தைகளை பேசுங்கள், சாத்தியமானவைகளை பேசுங்கள், சாதகமானவைகளை பேசுங்கள். எந்த ஒரு காரியத்திலும் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும். எல்லாத்துலேயும் சில கோணமே என்னன்னா நெகட்டிவை தான் பார்க்கறது, நெகட்டிவை தான். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யட்டும். அதுக்கு பின்னால் இருக்கிற பாசிட்டிவ். சமீபத்தில் ஒரு இதை கேட்டேன், நம்முடைய வியாதிகளை பற்றிய, இன்னைக்கு உலக அளவிலேயே வியாதிகளை பற்றி தான் மனிதர்களுக்கு பயங்கர பேர்டன் ரொம்ப கூட்டிட்டு வருது. இதுவும் கழுத, இந்த பணம் அந்த பணம்னு இல்லை, பெரிய பெரிய கோடீஸ்வரங்க கூட தங்களை தாங்களே காப்பாற்றிக்கிட முடியாத அளவுக்கு சேலஞ்சாக தான் வியாதிகளும் வருது. வியாதிகளும். ஆனால் உண்மையை கவனிச்சிங்கன்னா மருத்துவ இதுகளில் ஒரு பெரிய உண்மை இதுதான், சரீரம் தன்னைத்தானே குணப்படுத்தி கொள்ளக்கூடிய தன்மையோடு படைக்கப்பட்டது. இது ஒரு மெக்கானிசம். இந்த மெக்கானிசம் தன்னைத்தானே சரிப்படுத்திக் கொள்ளும். நம்ம வியாதிகள் என்று சொல்லுகிறவைகள்ல பெரும்பாலும் இது எது விதிவிலக்குன்னு சொன்னா, நம்ம சரீரத்திற்கு ஒன்று ஒவ்வாதது, ஒரு ஒவ்வாத ஒன்று இருக்கு. உணவு நம்ம உள்ள என்ன போகுது அதுதான் இந்த சரீரத்தை டேமேஜ் பண்ணும். சரிங்களா? அப்ப நமக்குள்ள என்ன போகுது, எது போகுது? சாப்பாடு மட்டும்தான். உணவும் சாலிடும், தண்ணியும் லிக்விட் ஆகும். இந்த உள்ள போகிறத மட்டும் கவனிச்சிங்கன்னா போதும். இதை கவனிச்சிங்கன்னா போதும். இந்த சரீரம் ஏற்கத்தக்கதான நன்மையானதை மட்டும் கொடுக்கணும் அப்படி நீங்க எது பண்ணிட்டீங்கன்னா இந்த சரீரத்துக்கு வியாதி நிறைய. இந்த பாடியே ஹீல் பண்ணக்கூடிய அந்த மெக்கானிசம் இருக்கு பார்த்தீங்களா, அது இடையூறு பண்ணப்படுகிற விஷயம் எதுல பிரச்சனை அதிகமாகுதுன்னா, எது நம்ம சரீரத்துக்கு சேராதோ, எந்த தீமையான பொருளினால் சரீரத்தில் ஒரு பிரச்சனை உண்டாயிருக்குதோ அந்த பிரச்சனைய நீங்க கண்டறிஞ்சு ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா இந்த சரீரம் தன்னைத்தானே சுகப்படுத்தும்ல, அந்த வேலையை ஈஸியா செய்யும். ஆனா இந்த சரீரமும் தன்னைத்தானே செய்கிற வேலையையும் செஞ்சுக்கிட்டு இருக்கணும். தீமை செய்யும்ன்ற அந்த காரியத்தை நீங்க நிறுத்த மாட்டீங்க, சில சமயம் கூட்டிக்கிட்டே போவீங்க. அப்படின்னா என்ன, பாஸ்டர் சொன்னாரு தன்னைத்தான் சுகப்படுத்தும்னு யாரோ சொன்னாருன்னு சொல்லிட்டு பொய் சொல்றாரோ? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? தீமை எதுவோ அதை கண்டறிஞ்சு ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா அந்த தீமையால ஏற்கனவே வந்த வியாதியை சரீரம் தன்னில் தானே கிளியர் பண்ண முடியும். நாள் எடுக்கும், ஆனா தன்னில் தானே சுகப்படுத்திடும். சிஸ்டம் இதுதான். நான் ஒன்றும் பெரிய வைத்தியர் கிடையாது, எந்த வைத்தியத்திலும் படிக்கிறது கிடையாது. ஒருத்தர் சொன்னாரு, லாஜிக் கரெக்டாக தான் இருக்கு. ஆனா நமக்கு இடைஞ்சல் எங்க? எது தீமை பயக்குதோ அதை கண்டறிஞ்சு நிறுத்த மட்டும் மாட்டேங்கிறோம். உண்மை இன்னைக்கு இப்படிதான். எது தப்பு செய்தோ, எது தீமை செய்தோ அதை கண்டறிஞ்சு ஸ்டாப் பண்ணிட்டோம்னா, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் இந்த விஷயம், இந்த பாரப்படுத்துது பார்த்தீங்களா, வியாதி என்கிற இந்த பாரப்படுத்துறது, இத போன்ற நிறைய பாரங்கள் மனிதனை ஆட்கொண்டிருக்கிறது. நிறைய என்கரேஜிங் வேர்ட்ஸ் நீங்க சொல்றதானா, எல்லாம் சரியாயிரும்,
சின்ன கரெக்ஷன்ஸ் பண்ணுங்க. எது உங்களுக்கு செட் ஆக மாட்டேங்குதுன்னு கண்டுபிடிங்க. ஆனா மனுஷனுக்கு இதுதான் பயங்கர சவாலா இருக்கு. அது என்னதோ எனக்கு தெரியல. ஒரு சின்ன விஷயத்தை அவாய்ட் பண்ணுங்க. இந்த எல்லாத்தையும் சாப்பிட்டு போட்டு குளிர ஐஸா இருக்கிற அந்த அந்த கோக்கையும் பெப்சியையும் கடைசி அந்த அதை மட்டும் நிறுத்துங்கன்னா அதை கேட்க மாட்டாங்க. எவ்வளவு கொடூரம்! சோத்துக்கு பதிலாக அரிசிக்கு பதிலாக கோதுமைக்கு பதிலாக வேற என்னத்தையாவது என்னென்ன பாடோ பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பாட்டில் 250 ml ஒரு கோக்கில் மூட்டைக்கணக்கான அரிசி சாப்பிட்டா வர்ற சக்கரை இருக்கு. இதை உலகம் நம்புமா இல்லை. ஏற்கனவே 100 தடவை உங்களுக்கு ஒருத்தங்க சொல்லியிருப்பாங்க. 100 தடவை நீங்க பார்க்குற செல்ல தான் நானும் பார்க்குறேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் கேட்க முடியாது. அது எப்படி கேட்கறது? அது எப்படி விடுறது? அப்புறம் எங்கிட்ட சரீரம் அப்படியே. நான் என்ன சொல்றேன்னா, பயங்கர பிரச்சனை. இந்த வியாதியால மனுஷன் பாதிக்கப்பட்டிருக்கிறான் மனதளவுல. ஆனா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய செய்தி சுகமாயிரும். அதுக்கு சாத்தியம் நிறைய இருக்கு. ஒரு பெரிய டாக்டர் B.M. ஹெக்டே என்று சொல்கிறவர், அவர் சொல்லும்போது சொல்றாரு, உலகத்திலே மிகப்பெரிய நம்பர் 1 பெஸ்ட் டாக்டர் நீங்க தான். உங்க பாடிக்கு உங்களுக்குள்ளேயே ஒரு மிகச்சிறந்த டாக்டர் இருக்க. B.M. ஹெக்டே சொல்றாரு. நானா சொல்லலை, நானா ஒரு சும்மா கதை அடிச்சு விடலை. அந்த இம்யூனிட்டி என்று சொல்லுகிற நோய் எதிர்ப்பு திறன் என்கிற ஒரு சிறப்பான ஒரு சிஸ்டம் நமக்குள்ள இருக்கு. அதுவே என்ன பிரச்சனையோ அதை வெளியேற்றும். அதுக்கு முயற்சி பண்ணும், அதுக்கு ட்ரை பண்ணும். அப்படி ஒரு இயல்பான காரியமே நமக்குள்ள இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, ஒருத்தரை பார்த்து நீங்க போன உடனே பலவீனத்துல இது பண்ண சரியாயிரும். சரியான வார்த்தைங்க, சும்மா பொய் சொல்லலை. நீங்க சொல்றது சரியாயிரும், ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றது 100க்கு 100 உண்மையான வார்த்தை. ஏன்னா இயல்பா தவிர்க்க வேண்டியதை தவிர்த்துட்டா பாடியே சரி பண்ண முடியும். மருந்துகள் அதுக்கு உதவி செய்யும். அப்படியா? ஐயோ, இதுல இருந்து வெளியே வர முடியாதே. அவர் ஒரு வாரத்துல போலான்னு இருப்பாரு, மத்தியானத்துல போயிடுவார். இந்த உடைச்சு போடுற வார்த்தையை பேசாம கட்டி எழுப்புற வார்த்தையை பேசுவோம். அல்லேலூயா. ஆமா, என்கரேஜிங் வேர்டை பேசுவோம், நன்மையானவைகளை பேசுவோம், சாதகமானவைகளையும் பாசிட்டிவானவைகளையும் பேசுவோம். நெகட்டிவ்ஸ் வேண்டாம். பொய் களையணும். அடுத்தது பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகள் பேசணும். ஏசாயா 50ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல அந்த வார்த்தையை கவனிங்களேன். அந்த வசனம் சொல்ற செய்தி ரொம்ப முக்கியமானது. 50:4. இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை ஆண்டவர் சொல்லும்போது என்னை இதுக்காக அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் அப்படி சொல்லி அந்த வார்த்தை சொல்லுது. என்னத்துக்கான அபிஷேகமா? இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கு ஏற்ற வார்த்தை பேசும்படி நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் ஆவியை தந்தருளினார். ஏன்னா அந்த வார்த்தையே இளைப்படைந்தவனுக்கு அங்கு ஆறுதலை சொல்வதற்கு. அல்லேலூயா. ஆமா, உண்மையிலே இந்த வசனத்தின்படி பார்த்தா யார் கல்விமான், யார் கற்றறிந்த மனுஷன்? அந்த இடம் பொருள் அறிஞ்சு அதில் என்ன வார்த்தை பேசணுமோ என்கரேஜிங் அதை பேசுறவன் தான் சரியான கல்விமான், படிச்ச மனுஷன். இன்னைக்கு நிறைய விவரம் தெரிஞ்சேன்னு சொல்றவங்க எந்த இடத்துல எப்படி பேசணும்னு தெரியல, தப்பா பேசுறாங்க. கட்டி எழுப்புறதுக்கு பதிலாக இடிச்சு போட்டு வந்துடுறாங்க. அவரை பார்க்கறதுக்கு முன்னால் ரொம்ப உற்சாகமா இருந்திருப்பாங்க. வந்தாரு ஒரு மனுஷன், இடிச்சு போட்டு போயிட்டார், என் நம்பிக்கையெல்லாம் குலைச்சு போட்டு போயிட்டார், பயத்தை உண்டாக்கிட்டு போயிட்டார், சோர்வை கொடுத்துட்டு போயிட்டார். இல்லை, புதிய மனுஷனுக்கு ஏதுவாய் நாம் பேச பழக்குவோம். பொய் வேண்டாம், நெகட்டிவ்ஸ் வேண்டாம், தீமைகள் வேண்டாம், அழிவை பேச வேண்டாம். எப்பொழுதும் நம்பிக்கையும் நன்மைகளையும் கட்டி எழுப்புதலையும் குறித்து பேசுவோம். 26ஆம் வசனம் கவனிங்களே, வாசிங்க. 26ஆம் வசனம் அடுத்த பிராக்டிக்கலான விஷயம். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தணிய கடவது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை குறித்து நான் நிறைய வாசித்திருக்கேன். இந்த வசனத்தை பற்றி, இதனுடைய அர்த்தத்தை பற்றி
நான் அதுக்கு இந்த இந்த செய்தியில நான் இதுக்கு வைக்கிற விரும்புகிற பேர் மேனேஜ் யுவர் ஆங்கர். உங்கள் கோபத்தை சரியாக நிர்வகியுங்கள். உங்கள் கோபத்தை சரியாக நிர்வகியுங்கள். இந்த வசனத்துக்கு நான் இப்ப பேசுற காரியத்தை கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க. இதுல தெளிவாய் புரியாத அல்லது தெளிவடையாத சில பேச்சுக்கள் இருக்குது. தெளிவடையாத சில பேச்சுக்கள் இருக்கு. சில நேரங்களில் சில உண்மைக்கு வித்தியாசப்பட்டதெல்லாம் சிலர் பேசுறாங்க. நான் கேட்டிருக்கேன், சிலர் கோபமே கூடாது அப்படி சொல்லுவாங்க. கோபமே இல்லாத ஒரு நல்ல பரிசுத்தவான அப்படி இருக்கணும்னு சொன்னா, நம்ம சரவணா ஸ்டோர், சூப்பர் சரவணா ஸ்டோர் போனீங்கன்னா முன்னால அந்த இதுக்கு முன்னால ஒரு பெரிய பேர் ஒன்று உட்காந்துருக்கும். கவனிச்சிருக்கீங்களா? போயிருக்கீங்களா? ஆமாம், போனீங்கன்னா தான் தெரியும். இவ்வளோ பெருசாக ஒன்று உட்காந்து, அதுதான் உலகத்திலே மிகப்பெரிய பரிசுத்தவான். ஏன்னா அதுக்கு தலையிலலாம் ஏறி உட்காந்துருக்காங்க, தோல்ல ஏறி உட்காந்து, கோபமே பட மாட்டேங்குது. அது அப்படி ஒரு ஜடமா இருக்கணும்னா மனுஷனா, உணர்வுள்ள மனுஷனா நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு மனுஷர் கோபத்தை ரியாக்ட் பண்றதுல வித்தியாசம் இருக்கு. அவர் கோபப்பட்டு சட்டுன்னு பேசலன்றதுக்காக அவருக்கு கோபம் வரலன்னு அர்த்தம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு கல் எரிஞ்சிட்டாங்க, ஒரு பையன் கல் எரிஞ்சுக்கிட்டே இருக்கான். முதல்ல ஒருத்தருக்கு எரிகிறார், எரிஞ்சிட்டான். அவன் அந்த ஆள் திருப்பி எடுத்து ஓங்கி எரிஞ்சிட்டு கட்ட கட்ட வார்த்தையா திட்டிட்டு போயிட்டாரு. இவர் கெட்ட மனுஷன், இவருக்கு ரொம்ப கோபம் வருது, கெட்ட வார்த்தையும் பேசுறாரு. ரெண்டாவது ஒருத்தர் வர்றாரு, முறைச்சிட்டு அப்படியே முறைச்சிட்டு போயிடுறாரு. மூணாவது ஒருத்தர் வர்றாரு, கல் எறிஞ்சிட்டு பார்த்துட்டு இப்படி சாஃப்டா பார்த்துட்டு அப்படியே போயிடுறாரு. நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், இந்த 3 பேர்லையும் யாருக்கு கோபம் வந்துச்சு, யாருக்கு கோபம் வரல? சும்மா சிம்பிளா கேட்குறேன். இந்த 3 பேர்ல யாருக்கு கோபம் வந்துச்சு, யாருக்கு கோபம் வரல? மூணாவது வந்தவருக்கு கோபம் வரல. பார்த்தீங்களா? நான் அதை நம்பலைங்க, நான் அதை நம்பலை. இவருக்கு கோபம், மூணாவது ஆள் வந்தவருக்கு கோபம் வரலைன்னு நான் நம்பலை. அதை எப்படி நீங்க சொல்ல முடியும் கோபம் வரல அப்படின்னு சொல்லிட்டு? கோபம் வந்திருந்தாலும் அதை அவர் கட்டுப்படுத்தி நிர்வகிக்கிற திறன் பெற்றவரா இருந்திருக்கிறார். அவ்வளவு வேணா சொல்லலாம்ல. கோபமே வரலன்னு எப்படி நீங்க சொல்ல முடியும் உறுதியா? முதல்ல உள்ளவருக்கு கட்டுப்படுத்தவே முடியாத நிர்வகிக்கிற திறன் குறை கோபம் வந்துச்சு. அவர் நிர்வகிக்கிற திறன் இல்லாம தட்டு தடுமாறி ஓவர் எக்ஸ்ட்ரீமா வெளிப்படுத்துறாரு. ரெண்டாவது உள்ளவருக்கு எக்ஸ்ட்ரீமா வெளிப்படுத்த வந்துச்சு, அவர் கொஞ்சம் வந்ததை கட்டுப்படுத்திட்டாரு. மூணாவது ஒருத்தர், அவருக்கும் கோபம், கல் எறிஞ்சா அதுவும் தெரியாம பட்டா பரவாயில்ல, உக்காந்துக்கிட்டு ஜம்முன்னு வச்சு, நிறைய கல் வேற இருக்கு, இன்னும் வேற நிறைய கல் இருக்கு. ஒரு பையன் இப்படி போட்டுக்கிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவன் நம்மளை போடணும்னு அடுத்த ஒருத்தர் மேலே போடுவான். அப்படிலாம் உங்களுக்கு தெரியுது அந்த அளவுக்கு. அதை பார்த்து உங்களுக்கு கோபம் வரலைன்னு எப்படி சொல்ல முடியும்? கோபம் வரத்தான் செய்யுது. இந்த மூணாவது நபர் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணி பழகி இருக்கிறார், அதனால இவர் கட்டுப்படுத்திட்டு போயிட்டார். இந்த வசனம் பேசுகிறது மேனேஜிங் த ஆங்கர், கோபத்தை நிர்வகித்தல். கோபத்தை நிர்வகித்தல். கோபமே இல்லை அப்படின்னு சொன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் கோபப்பட்டிருக்கிறார். ஆண்டவர் இயேசு அங்க கோபப்பட்டிருக்கிறார். சவுக்கை உண்டு பண்ணி பார்க்கிறார், இப்படி சுத்தி சவுக்கை உண்டு பண்ணி அடிச்சு தூள் பறத்துறார், எல்லாத்தையும் பெட்டிகளெல்லாம் கவுத்தி விடுறார். சுத்திகரித்தலுக்கு ஏதுவாய் ஒரு பரிசுத்த கோபம் பரிசுத்தமானதை செயல்படுத்தி தீர்க்கும். பரிசுத்தம் என்கிற ரிசல்ட்டுக்காக அது செய்யப்படும். அந்த எமோஷன் கூடுற அந்த எமோஷன், இப்போ நமக்கு தேவை என்னன்னா இந்த நிர்வகித்தல் சரியாய். இந்த கோபம், அதை தான் இந்த வசனம் மீறி உள்ள வசனம் சொல்லுது. வாசிங்க, மறுபடி ஒரு இடம் முழுசும் வாசிங்க. அதுல நீங்கள் கோபம் கொண்டாலும் நல்லா கவனிங்க, கோபமே வரணுமா இல்லையான்றது பேச்சு கிடையாது. இப்போ கோபத்தை எப்படி தீமை இல்லாமல் நிர்வகித்தல், பாவம் இல்லாமல் நிர்வகித்தல், அது பாவமாய் மாறிவிட சாத்தியம் இருக்கிறது.
பாவமாய் மாறிவிட சாத்தியம் இருக்கிறது. அது அங்கதான் இழுத்து கொண்டு போகும். ஆனால் பாவமாய் மாறிவிடாதபடிக்கு கண்ட்ரோல் பண்ண, கட்டுப்படுத்த அந்த இடம், நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். கோபம் வேறு, பாவம் வேறு. கோபமே பாவம் என்று சொல்லுகிறவர்களுக்கு இந்த வசனத்தை எனக்கு அர்த்தம் சொல்லணும். கோபமே பாவம் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, இந்த வசனம் சொல்லுது கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் அப்படின்னா, வசனத்தின்படி கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாமல் தப்பிக்க முடியும், அப்படிதானே? அடுத்தது, சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு. இப்ப என்ன சொல்றாருன்னா, அந்த கோபத்தின், எழும்பி நிற்கிற கோபத்தின், இதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்ல விரும்புறேன். டாக்டர் ஒரு நாள் எனக்கு விளக்கி சொன்னார், பிபினா எப்படின்னு எனக்கு விளக்கி சொன்னார். இந்த பிபி சாதாரணமா நம்ம எல்லாருக்குள்ளேயுமே ரைஸ் ஆகும். எல்லாருக்குள்ளே ஒரு வேகமான வேலை ஒன்று, கடினமான ஒரு வேலையை செஞ்சோம்னா நமக்கு ரைஸ் ஆயிரும், நார்மலாக விட மேலே கூடிரும். எதிர்பாராத ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தியை கேட்டோம்னா இதாயிரும். ஒரு ஆபத்துக்குள்ள போயிட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு ரைஸ் ஆகிக்கிடும். ஒரு எதிர்பாராத ஒரு ஆபத்து, அலர்ட் மோடு, ஒரு ஆபத்துல இருந்து நீங்க டக்குன்னு வெளியேறி தப்பிச்சு ஓடுறதுக்கு அந்த பாடி பிஎம்ஐ சொல்லும் போது ஒரு அந்த எனர்ஜியை கொடுக்கறதே இந்த 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 அலர்ட் மோடு தான். இந்த பிபி ரைஸ் ஆகிற அந்த சிஸ்டம் நமக்குள்ள இருக்கிறதுனால தான் நம்ம ஆபத்தை விட்டு டக்குன்னு, நம்ம பாருங்க பசங்க சில சமயம் ஓட்டப்பந்தயத்தில் ஓடி ப்ரைஸ் வாங்க மாட்டான், அவன் ஓடின ஸ்பீடு என்ன முக்கி ஓடினாலும் இவ்வளோதான் இருக்கு. அதே சமயத்தில் தெருநாய் துரத்தும் போது எத்தனை கிலோமீட்டர்னாலும் விடாம என்ன ஸ்பீடில் ஓடுறான். அந்த அலர்ட் மோடுக்கு வந்த உடனே நம்ம பாடி நம்மளை அறியாத ஒரு எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுது அந்த ஆபத்திலிருந்து வெளியேறதுக்கு. அந்த ஆபத்திலிருந்து வெளியேறதுக்கு நீங்க சும்மா வீடியோஸ்ல நீங்க கவனிங்களேன், வீல் சேர்ல வந்திருப்பாரு, ஒரு ஆபத்து, ஒரு பில்டிங் இடிஞ்சு விழுகுதோ, வெள்ளம் வருதோ, வந்து இவர் எந்திரிச்சு ஓடுவாரு. அது ஃபுல்லுமே ஃபேக் கிடையாது, அது ஃபேக் கிடையாது, எல்லாமே ஏமாத்து கிடையாது. அப்படி ஒரு சிஸ்டம் பாடிக்குள்ள இருக்கு. அந்த ஆபத்துக்கு ரியாக்ட் பண்ற ஒரு முறை நமக்குள்ள இருக்கு. உண்மையிலே அவங்களால அது வரைக்கும் நடக்க முடியாது இருந்திருக்கும், அல்லது காலு ஊன வலி இருந்திருக்கும். ஆனா இப்படி ஒரு ஆபத்து சூழ்நிலையை பார்த்த உடனே வீல் சேரை போட்டுட்டு ஓடுறதுக்கு ஒரு எனர்ஜியை பாடி கொடுத்துரும். அந்த ஆபத்துல இருந்து தப்பிக்கணும். பிபி இப்படி ஒரு சூழ்நிலையில ஏறும். ஆனா நார்மலான பாடியில ஏறின பிபி கொஞ்ச நேரத்துல திரும்ப அந்த நார்மல் லெவலுக்கு வந்துடணும். அதுதான் இயல்பு. இது வரல, இறங்கி திரும்பி வரலைன்னா தான் பிரச்சனை. மருந்து எடுக்கணும். ஒரு நாள் விளக்கி சொன்னார், இந்த கோபமும் அதே மாதிரி தாங்க. நான் அதை கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். திடீர்னு நம்மளை ரைஸ் பண்ற மாதிரி சம்பவம் நடக்குது, கூடிக்கிடுது கோபம், டெம்பராமெண்ட் கூடினது. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அது சர்டைன் டைமுக்குள்ள சரியாயிரணும். அப்படி ஆகல என்ன நடக்கும் தெரியுமா? இந்த கோபம் பல விளைவுகளை உண்டாக்கிவிடும். பயங்கரமான, சில சமயம் இர்ரெக்கவரபிள் டேமேஜஸ் உண்டாக்கிடும். திரும்ப சரி பண்ண முடியாத டேமேஜஸ் உண்டாக்கிடும். கோபத்தை தக்க வச்சுட்டீங்க, தங்க வச்சுட்டீங்க, ஒரு அட்லீஸ்ட் அந்த வசனம் சொல்றபடி ஒரு இரவு முழுவதும் உங்க இருதயத்துல உட்கார வச்சுட்டீங்க, அந்த கோபம் படுத்துகிற விளைவு இருக்கு பார்த்தீங்களா, அது மோசமாயிரும். அதனாலதான் இனிமே நினைச்சுக்கோங்க, சொல்றன்னு கோபம் வந்துருச்சு, ஒருவேளை 2 வார்த்தை பேசிட்டீங்களா, மறுபடி நார்மல் மோடுக்கு இறங்கிடணும். முடிஞ்சா மன்னிப்பு கேட்கணும், செஞ்சதுக்கு மனம் வருந்தணும். இதை எங்க பாக்குறீங்களோ, ரொம்ப ஆர்டினரி நார்மல் பர்சன், பேலன்ஸ்லெஸ் இமோஷனல் லைஃப்ல ரொம்ப பேலன்ஸா இருக்காருன்னு அர்த்தம். மன்னிப்பு கேட்கிற அல்லது கூல் பண்ண இறங்கி வருகிற, நான் என்ன செய்தேனோ அது தவறு என்று உணர்கிறேன் என்கிற அந்த அந்த மாற்றம். சிலர் கவனிங்களேன், ரொம்ப சாதாரணமா கோபம் வந்துடும், அந்த 3வது நபர் மாதிரி கோபம் வரும், ஆனா அதை அழகா மேனேஜ் பண்ணிடுவாங்க, ஆனா வெளியேற்ற மாட்டாங்க. அந்த கோபத்தை வலிச்சு தொடச்சு வெளியேற்றுறது இல்லை, இந்த கோபத்தை அப்படியே வச்சிருக்க இருதயத்துல. மிக மிக ஆபத்தான விஷயம். இந்த வசனத்தின்படி இரவு தங்குதுன்னா
அதுக்குள்ள வெளியேற்றிடும் இந்த கோபத்தை. இரவு தங்கிருச்சுன்னா அந்த இருதயத்துல பல டேமேஜஸ் செஞ்சிடும். என்ன செய்யும்னா, இதுக்கு நீ எப்படி எந்த நேரத்தில் பதில் உரைக்கலாம், எவ்வண்ணமா இதுக்கு நீ ரியாக்ட் பண்ணலாம், உனக்கு ஒரு டைம் வரும் சொல்லுவாங்கல்ல. அது ஒரு பயங்கர வம்மமான ஒரு வாழ்க்கை. தயவு செய்து அதை தெரிந்தெடுத்து விடாதிருங்கள். என்னன்னா, அந்த இருதயம் சொல்லிக்கிடும், அப்படியே இதை ப்ரிசர்வ் பண்ணிரு இருதயத்துல. உனக்கு ஒரு சம்பவம் கிடைக்கும், உனக்கு ஒரு டைம் வரும், அந்த டைம்ல நம்ம பார்த்துக்கலாம், அந்த டைம்ல பார்த்துக்கலாம். அப்படின்னா இந்த இருதயத்தில் வந்த கோபத்தை அந்த நேரம் அடக்கி இருக்கிறாங்களே ஒழிய அழிக்கவில்லை, வெளியேற்றவில்லை. சூரியன் அஸ்தமிக்கும் முன்னால் உங்கள் கோபம் தனிய கடவது என்கிற வசனத்தின்படி அங்கே செயல்படவில்லை. இப்ப என்ன ஆயிரும், இந்த இது இருதயத்தில் கசப்பாக மாறி, கசப்பு அடுத்து ரூட் விட்டு, வேர்களை விட்டு, கசப்பான வேர் முளைத்து எழும்பி ஒன்னொன்னா கொண்டு போகும். அப்படியா படிப்படியா இந்த கசப்பு வளர வளர இன்னொருத்தருக்கு போய் அநேகரை தீட்டுப்படுத்தி அதனுடைய விளைவு பூதாகரமா இருக்கு. நாள் படும்போது வசனம் ரொம்ப தெளிவா நமக்கு உணர்த்துது. கோபமா, ரைட், அந்த கோபத்தை பாவம் செய்யாதபடி தடுத்துரு. அடுத்து அன்னைக்கு இரவுக்குள்ள அதை வெளியேற்றிரு. இதுதான் மேனேஜிங் ஆங்கர், ரைட் வே டு மேனேஜ் ஆங்கர். நீங்க நடிச்சுக்கிட்டு இருக்கிறதுல அர்த்தமே கிடையாது. கோபமே வரல, உனக்கு இருக்குடா ஒரு நாள் சிக்குவிடா, இதே மாதிரி ஒருத்தர் உன்னை காப்பாற்ற முடியாது. அப்ப பாரு என்ன பண்றேன் பாரு. நோ, தட்ஸ் நாட் அ வே டு மேனேஜ் ஆங்கர். அசுத்தவான்கள் என்று சொல்லுகிறவர்கள் அதுக்கு பதிலா 2 வார்த்தை இம்மிடியேட்டா சொல்லிட்டா கூட அதோட உங்களால அதை அழிச்சு மறக்க முடியும்னு சொன்னா, எனக்கு இந்த நாட்கள்ல கர்த்தர் ஒரு பெரிய கிருபை பண்ணியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். என்னன்னா, என்னுடைய ஞாபகம் நிறைய மறந்து போயிடுச்சு. நிறைய ஞாபகம் மறதி, நிறைய. நான் சில நேரங்களில் ஆரம்பத்தில் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ அதற்காக பெரிய ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு. அல்லேலூயா. இந்த மறக்கிறதுல யார் யார் என்னென்ன பேசுனாங்க, எப்படி திட்டுனாங்க, என்ன செஞ்சாங்க, இதுல என்ன பியூட்டினா, சில சமயம் யோசித்து பார்த்தா நம்ம பைபிள் காலத்தில் படிக்கும்போது யாரு நல்லவங்க நமக்கு யாரு கெட்டவங்களா இருந்தாங்க அதே மறந்து போச்சு. ஒருத்தரெல்லாம் யோசித்து பார்க்குறேன், இவர் நமக்கு உதவியா இருந்தாரா எதிரா இருந்தாரா மறந்தே போச்சு. ரொம்ப சந்தோஷம், நல்ல பொழைச்சிட்டு இருக்கோம். இப்போ நன்மை நன்மை நம்முடைய இருதயத்திலிருந்து இப்படியெல்லாம் பிடுங்கி எரியப்படுது. கசப்பு மறக்கணும், அதுக்கு பெரிய உபகாரம் கர்த்தர் செஞ்சிருக்காருன்னு அர்த்தம். மறக்கிறதா ரொம்ப நல்லது, மறக்கிறதா நல்லது. அதனால சில இழப்புகள் நடந்தாலும் வசனங்களோ காரியங்களோ சத்தியங்களோ, ஐயோ எனக்கு சில சமயம் ஒரு எத்தனை வருஷம் இதை நான் கண்ணை மூடிட்டு பேசுவேன், மனப்பாடம், அதோடைய ரெஃபரன்ஸும் அது இதுவும், அதுக்கெல்லாம் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன் ஃபர்ஸ்ட். இப்போ எல்லார பார்த்தாலும் புதுசா தெரியுது. ரொம்ப சந்தோஷம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. முந்தி அவரை பார்த்த உடனே 84 என்ன பேசினாரு, 95 என்ன பேசினாரு, எல்லாம் ஞாபகம் வருது இல்ல. இப்ப எதுவுமே வராது, எல்லாமே மறந்துருச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வசனம் அதைத்தான் சொல்லுது. சூரியன் அஸ்தமிக்கும் முன்னால அதை செட்டில் பண்ணி விட்டுரு. நம்ம மைண்ட்ல தான் அதை டெலீட் பண்ணி விட்டுருங்க. என்னத்தையோ பேசினாரு, என்னத்தையோ இது பண்ணாரு, நம்மளும் என்னத்தையோ இது பண்ணோம், போ விடு, ஃப்ரெஷ்ஷாக எந்திரிக்க வேண்டியது மறுநாள். உங்களுடைய கோபத்தை நிர்வகிக்க புதிய மனிதனாய் நம்ம எப்படி நடந்து கொள்ளுகிறோம், 28ஆம் வசனம் வாசிங்க. 3ஆவதாக, திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். 3வது நம்முடைய சம்பாத்தியம், அவர் ஏர்னிங்ஸ், நம்முடைய சம்பாத்தியம். இது கொஞ்சம் சமூகம் சார்ந்த விஷயமாகவும் இருக்கும், சமூகத்திற்கும் அது தாக்கத்தை உண்டாக்கும்.
அதுல என்ன சொல்ல வர்றார் அப்படின்னு சொன்னா, முதல்ல புதிய மனுஷனை தரிச்சிருக்கிற உங்களுடைய சம்பாத்தியத்துல முதல்ல என்ன சொல்றாருன்னா, திருடு கூடாது, திருடுதல் கூடாது. அல்லேலூயா, ஒத்துக்கிறீங்களா? ஆமா. அடுத்த கேள்வி, என்ன திருடுனா என்ன? திருடுனா என்ன சொல்லுங்க, உதவி செஞ்சா நல்லா இருக்கும். திருடுனா என்ன? நம்முடையது அல்லாததை எடுத்துக்கொள்ளுதல், பிறருடையதை எடுத்துக்கொள்ளுதல். அப்படித்தானே? அப்படித்தானே? அப்போ இத செஞ்சா எல்லாமே திருடு தானே? நம்முடையது அல்லாததை பிறருடையதை நம்ம எடுத்துக்கிட்டா அது எல்லாமே திருடு தானே? லஞ்சம் இந்த கேட்டகரி தானே வருது. அநியாய சோ அநியாய லாபம், நியாயமா ஒரு லாபம் இருக்கு. யாரும் சோசியல் சர்வீஸ், நீங்க இதை கேட்டுட்டு அப்படிலாம் சோசியல் சர்வீஸ் எல்லாம் பண்ணாதீங்க. ஒரு சமீபத்தில் சொன்னாங்க, லாபம் குறைய வச்சிருக்காருன்னு சண்டை போட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி ஒருத்தர் சொன்னாங்க. அந்த மாதிரி லாபம் குறைய வச்சு, லாபமே இல்லாம வச்சு நீங்க ஒன்றும் சமூக சேவையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கல. உங்க குடும்பம் நடக்கணும். இதை கேட்டுட்டு தப்பா புரிஞ்சுக்கிடாதீங்க. ஆனா அதே சமயத்துல உங்களுக்கு தெரியும், உங்கள் நியாயமான உழைப்புக்கும் உங்கள் பிரயாசத்துக்கும் என்ன நியாயமான கூலி, எத்தனை சதவிகிதம் சரியானதா இருக்கும், உங்களுக்கே நல்லா தெரியும். அந்த எல்லையை தாண்டாதிருக்கட்டும், அந்த எல்லையை தாண்டாதிருக்கட்டும். சில நேரங்கள்ல இந்த அநியாய இதுவும் மற்றவர்களுடைய பணத்தை வேறு விதமாய் விதவிதமாய் எடுத்தல். உங்களுக்கடாத பணம் உங்கள்கிட்ட இருக்குன்னா, அடுத்தவருடைய பணம் அதை இந்த விதமாய் பார்க்க உங்களுக்கு ஆவியானவர் காட்டட்டும். நீங்க என்ன உங்களுக்கு ஆதரவு தேடிக்கங்க சரி என்று சொல்வதற்கு. ஆனா புதிய மனுஷனை தரித்து கொண்டதற்கு அடையாளம் அது அல்ல. இந்த வசனம் சொல்லுது, புதிய மனுஷனை தரித்து கொள்வதற்கு அடையாளம் அது அல்ல. ஒருவேளை உங்க பணம் உங்களுக்கு கொடுப்பீங்கன்னா, அநியாய வட்டி வாங்காதிருங்கள், அநியாய வட்டி வாங்காது. இந்த அநியாயம், அதுல இன்னும் அவர் என்ன சொல்ல வர்றார், அடுத்த கட்டம் திருடுகிறவன் இனி திருடாமல், அடுத்தது குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக, குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். பைபிள்ல தான் இப்படி சொல்லி இருக்குது. என்னை மேல எதுவும் நினைச்சுக்கிடாதீங்க. அங்க வசனம் சொல்லுது, எதுக்கு சம்பாதிக்கணுமா? நம்ம என்ன சொல்றோம், எதுக்கு சம்பாதிக்கணும், நம்ம நல்லா இருக்கணும், நம்ம பிள்ளை குட்டிகள் நல்லா இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும். ஆனா அந்த வசனம் அப்படி சொல்லல. அந்த வசனம் என்ன சொல்லுது கவனிங்க, குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக உங்க கைகளில் கொஞ்சம் காசு இருக்கணும்ல, அதுக்காக சம்பாதிங்கன்னு சொல்லுது. அல்லேலூயா. நான் இந்த வசனத்துக்கு நிறைய ஆதாரமான சில என்னுடைய அனுபவங்களை சொல்ல முடியும், நிறைய சொல்ல முடியும். நான் பல நேரங்களில் ஊழியர்கள் மத்தியிலும் இந்த காரியத்தை சொல்றேன். ஒரு குறைச்சலை பார்த்தோன்னே, ஒரு தேவையை பார்த்த உடனே நம்மளால அதுல கை வைக்க முடியும், பங்கு கொடுக்க முடியுதா அப்படின்னா, அதற்கு சில மனிதனுக்கு பிரின்சிபிள்ஸ் வேணும். சில மனிதர்கள் தான் அதை செய்ய முடியும், சில நபர்கள் தான் செய்ய முடியும். என்ன செய்யணும், என்ன பிரின்சிபிள் வேணும்னா தெரியணும்னா, எப்பவுமே நம் வாழ்வை ஒரு குறுகிய ஒரு சரியான எல்லைக்குள், ஒரு வட்டமிட்டு அதற்குள் வைத்துக் கொள்ளுகிற மனிதர்களுக்கு மட்டும்தான் எந்த நிலையிலும் தேவை உள்ளவர்களுக்கு, குறைச்சொல்லவர்களுக்கு கொடுக்க முடியும். இதுக்கு நான் விளக்கம் சொல்றேன், இது சொன்னதை விளக்கி சொல்றேன். ஒரு நபர் இருக்கிறார், தனக்கு வரும் வருமானத்தை அவர் அறிந்து இந்த வருமானத்துக்கு உள் ஒரு வட்டம் போட்டு
அதில் வாழ பழகின மனுஷரால் மட்டும்தான் பிறருக்கு கொடுக்கறதுல உதவி செய்ய முடியும். மற்ற மனுஷரால, இன்னும் எதுவும் குறிப்பா சொல்லணும்னா, தன் வருமானத்திற்கு உள் வாழ பழகாத ஒரு மனிதரால எவ்வளவு நல்லவராயிருந்தாலும், பிறர் மேல எவ்வளவு அக்கறையும் கரிசனை உள்ளவராயிருந்தாலும் அவரால் பிறருக்கு உதவியா இருக்க முடியாது. ஏன்னா மனசுல உதவி இருக்கு, கையில உதவி செய்ய வராது. ஏன்னா அந்த வட்டத்துக்குள்ள வாழ பழகல. வட்டத்துக்குள்ள வாழ பழகல. இந்த வட்டத்துக்குள்ள வாழ பழகினவர்களுக்கு கையில இருக்கும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அப்ப தேவையை பார்க்கும்போது கொடுக்க முடியும். இவங்களுக்கு மனசு அடிச்சுக்கிடும், ஐயோ தேவையில் இருக்காங்களே, ஒரு உதவி செய்யணுமே. ஏன்னா ஜெபிக்கிற ஆள் இல்ல, ஜபிக்கிற ஆள் இல்ல, ஆவியானவருடைய அசைவாடுதலுக்குள்ள இருக்கிறவங்கல்ல, எல்லா உணர்வுகளும் நல்லா இருக்கும். நம்மளும் உதவி செஞ்சிடணும், நம்மளும் கை கொடுக்கணும், தூக்கி விடணும், எல்லாம் வரும். ஆனா கையில பார்த்தா இருக்காது, பர்ஸ்ல பார்த்தா இருக்காது. ஏன்? இந்த எல்லையை போட்டு அதுக்குள்ள வாழல, அதுக்குள்ள வாழல. எனக்கு பல தடவைகள் கர்த்தர் இந்த வார்த்தையை உணர்த்திருக்கார். பல தடவை எனக்குள்ள அந்த 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 வந்தவைகளில் எல்லாம் உனக்குரியது அல்ல, இந்த வார்த்தையை உணர்த்திருக்கார். நான் இன்னைக்கு வரைக்கும் சில காரியங்கள் அதுக்கு செயல்படுத்திட்டு இருக்கேன். நான் அதெல்லாம் ஓப்பன் நான் பேச முடியாது. எனக்கு வருகிறவர்களில் எல்லாம், இப்போ உங்களுக்கு தெரியும், உங்க சம்பளம் ஆனா அந்த சம்பளத்துக்கு பிளான் பண்றீங்க. அந்த மாசத்துல சில சமயம் மாசத்துக்கு உள்ள வருது, அல்லது பத்தாம கடைசி ஒரு வாரத்துக்கு வெளியே வாங்குற மாதிரி வருது, கை மாத்து வாங்குற மாதிரி வருது, எதையோ செய்கிறோம். அடுத்த சம்பளம் வந்த உடனே கொடுத்துட்றோம், இது பண்ணிடுறோம். சில சமயம் இதே ரொட்டீனாக கூட பழக்கத்துக்கு போகுது, இல்லை கரெக்டாக முடிஞ்சு போயிடுது. எப்படியோ வித்தியாசமாக நிர்வகிக்கிறீங்க. நான் சொல்ற விஷயம் இதுதான். இந்த இடத்துல மனதில் விருப்பம் இருந்தாலும் கையில பர்ஸ் சொல்லும், நோ நோ நோ, இல்லக்கா, உங்க மனசு பெருசா இருக்கு, ஆனா பர்ஸ்ல இல்லக்கா, பிரயோஜனமே இல்லை. அண்ணே, உங்க மனசளவுக்கு உங்க பர்ஸ் இல்லை. அப்போ வருகிற அந்த உதவலாம்ன்ற வருகிற அந்த எண்ணத்தை எல்லாம் அடக்கி போட்டிருக்கிறது இந்த விஷயம். எப்பவுமே நம்முடைய வாழ்க்கையை இதற்குள்ள, இது ஒரு சத்தியம் பார்த்துக்கங்க. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஏன் இந்த வாழ்க்கை அப்படின்னு சொன்னா, அந்த வாழ்க்கையில தான் பிறருக்கு கொடுக்க நம்மிடத்தில் உண்டாகும், பிறருக்கு கொடுக்க நம்மிடத்தில் உண்டாகும். இந்த வாழ்க்கை முறையிலிருந்து மாற்றி வர வேண்டும், மாற்றி அமைக்கப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஒண்ணு நிச்சயம், இந்த உலகத்துல நீங்க எதை செஞ்சாலும் பரலோகத்துக்கு உங்களோட கொண்டு போக முடியாது. ஒன்னே ஒன்றை தவிர. எது தெரியுமா? இந்த பணத்தால நீங்க எத்தனை கோடி இந்த பூமியில பில்டிங்கை வாங்கி வச்சிருந்தாலும், எத்தனை கோடி சொத்துக்களை வச்சிருந்தாலும், எதுலையும் ஒரு பைசா எடுத்துட்டு போக முடியாது பரலோகத்துக்கு. ஆனா ஒன்னே ஒன்றை இதுக்கு பயன்படுத்திட முடியும். என்னன்னா, அதுல எத்தனை பைசாவை பிறருக்கு கொடுத்துருந்தீங்களோ அது அப்படியே பலனா வரும், அது அப்படியே பரலோகத்துல பலனா கிடைக்கும். குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாய், குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாய். இதுவே அப்படின்னு சொன்னா, உன் பொருளாலும் உன் விளைவின் எல்லா முதற் பலன்களாலும் தேவனை கனம் பண்ணு என்று சொல்லுகிற அதுவும் தவிர்க்க முடியாத மிக முக்கியமான பார்ட். ஊழியத்திற்கு, கர்த்தருக்கென்று கர்த்தரை கனம் பண்ணி செய்கிற அந்த பகுதிக்கு இந்த பொருள் நித்தியத்துல பலனாய் மாறும். நான் அதனாலதான் எப்பவுமே நான் சொல்ல மாட்டேன், இங்க கர்த்தருக்கு காணிக்க கொடுத்தா அதை 100 மடங்கா கொடுத்துருவாரு. ஜபம் பண்றோம், அது ஒரு பழக்க தோஷமான ஒரு ஜபம். நம்ம கொடுத்துட்டா அதை அப்படியே திருப்பி நிறைய கொடுப்பார். அவர் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு, ஆனா அது இல்லை நம்ம ஃபோக்கஸ், அது இல்லை ஃபோக்கஸ். நித்தியத்துல பலன் உண்டாகும். அதுக்கெல்லாம் இந்த பூமியிலேயே பலன் அப்படி கேட்டக்கூடாது. இது சில்லறையானது. நித்தியத்துல பலன் உண்டாகும். அழகா நீங்களும் திரும்ப வீட்டுல வாசித்து பாருங்க இந்த வசனம். குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாய் உங்களிடத்தில் உண்டாகும்படிக்கு கைகளால் வேலை செய்து.
சின்சியரா பிரயாசப்பட்டு திட்டமிட்டு உழைக்கணும். ஆனா அதுக்கு எதுக்கு பயன்படணும்? நம்ம நோக்கம் என்ன? குறைச்சொல். எனக்கு தேவை போக குறைச்சொல் உள்ளவங்களுக்கு பயன்படும். அல்லேலூயா. ஆமா, எல்லாருக்கும் கொடுத்துட்டு நீங்க குறைச்சலா இருக்காதீங்க. அது ஒரு மதியனம். அது சிலர் அங்கேயாவது 100ல் 1 1000ல் 1 இருப்பாங்க. அப்படி இருக்காங்க ஆள், அப்படி இருக்காங்க. இவங்க தேவையே பார்க்காம குறைச்சலவங்களுக்கே கொடுத்துருவாங்க. கடைசி இவங்க குறைச்சல்ல கிடப்பாங்க. அதாவது தட் மீன்ஸ் இவங்க கடன் பட்டு கிடப்பாங்க. சில இன்னும் மதிய இனம் பிடிச்சவங்க எப்படின்னா கடன் வாங்கி உதவி செய்வாங்க. அப்படிலாம் செஞ்சிடாது. வேதாகம முறை கிடையாது. வேதாகம முறை கிடையாது. உங்களிடத்தில் உள்ளதை தான், கையில் உள்ளதை தான் கொடுக்கணும். கடன் வாங்கி அல்லது ஏல்பிச்சு கையெழுத்து போட்டு அதெல்லாம் மதியினம். அதெல்லாம் மதியினம். உங்களிடத்துல கொடுக்கத்தக்க, உங்களிடத்துல உண்டாகும்படி நம்ம என்ன செய்யணும்? சம்பாதித்து அதிலிருந்து ஒரு பகுதியை கொடுக்கணும். கொடுக்கக்கூடியவங்களுக்கு இயன்றது. நம்முடைய தேவையை சந்திக்காம, குடும்பத்து தேவையை சந்திக்காம, குடும்பத்தின் உள்ள காரியங்களுக்கு, பிள்ளைகளுடைய படிப்புக்கு, அவங்களுடைய உணவு உடை இருப்பிடத்துக்கு, அதுக்கு எல்லாத்தையும் குறையில போட்டுட்டு இவர் உதவி செய்வாராம் ஊருக்கெல்லாம். அப்படி ஒன்று பேரசம் எடுக்காதீங்க. அப்படி ஒரு அதை பைபிள் சொல்லலை. அதை பைபிள் சொல்லலை. நம்முடைய தேவை சந்திக்கப்பட்டு கையில் மிச்சம் இருக்கணும். அது மற்றவங்களுக்கு குறைவுகளை சந்திக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு முறையை யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 16ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், பிறருடைய தேவையை காண்கிற கண்கள். பிறருடைய தேவையை காண்கிற கண்கள், அகாப்பே. அந்த தெய்வீக அன்பு என்பது எப்பவுமே என்ன செய்யும்னா, பிறருடைய தேவைகளை பார்க்க வைக்கும், பிறர் மேல கரிசனை கொள்ள வைக்கும், அக்கறைப்பட வைக்கும். மற்ற அன்பெல்லாம் அதை செய்யாது. இதுல கிரேக்கத்துல அன்புக்கு 2-3 வார்த்தை இருக்கு. பிலயோ என்று சொல்லுகிற பிலடெல்பியா என்கிற அந்த வார்த்தையின்படியான அந்த அன்பு சகோதர சிநேகம். சகோதர சிநேகத்துக்கெல்லாம் அப்படிலாம் கிடையாது. சகோதர சிநேகம்லாம் பொறாமையெல்லாம் வரும், சினம் கொள்ளும், அதெல்லாம் செய்யும். ஆனா ஆண்டவர் சொல்ற சினம் கொள்ளாது, பொறாமைப்படாது, தீங்கு நினையாது, இருமாப்பாயிராது. இந்த அன்பு எது தெரியுமா? அகாப்பே என்று சொல்லுகிற தெய்வீக அன்பு. தேவன் நமக்கு பகிர்ந்தளித்த அன்பு. தேவன் நமக்கு பகிர்ந்தளித்த அன்பு. அந்த அன்பு சினம் கொள்ளாது, தீங்கு நினையாது, இருமாப்பாயிராது, போட்டி போடாது, போட்டி போடாது, சகலத்தை நம்பும், சகலத்தையும் தாங்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அன்பு குறைச்சல் உள்ளவனுடைய குறைச்சலை காணும். எல்லாரும் கவனிக்க மாட்டாங்க. யாருக்கு அந்த அகாப்பே இருக்குதோ, தெய்வீக அன்பு இருக்குதோ, அவங்க மட்டும்தான் பிறருடைய ஒரே சரிதானே கட்டுறாங்க. கவனிக்கும் போது இந்த பேண்ட் ஷர்ட் ஒரே தான் போடுறாங்க, அல்லது இது இந்த ஷர்ட் கிழிஞ்சிருக்கே, இப்படித்தானே குறைச்சல் இருக்காங்க. பிறருடைய குறைச்சலை காணக்கூடிய அந்த கண்கள் அகாப்பேவில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். தெய்வீக அன்பு. இதை நீங்கள் ஆர்டிஃபிஷியலாக செஞ்சீங்கன்னா அது ஒர்க் அவுட் ஆகாது, மாட்டிக்கிடுவீங்க. உதவி செய்ய போய் சிலர் உபத்திரவத்தை சந்திப்பாங்க. கவனமாக ரியல் கேரில் கர்த்தரால் உண்டாகிற அந்த அன்பில் தூண்டப்பட்டு செய்யணும். அதில் ஞானமாக இருக்கணும். நம்முடைய கொடுத்தல் தூஷிக்கப்படக்கூடாது, நம்முடைய நன்மை தூஷிக்கப்படக்கூடாது. கவனமாக இருக்கணும். ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். பிறர் மேல் உள்ளதான கரிசனை உள்ள அன்பு. கடைசியா 30ஆம் அதிகாரத்திலிருந்து வாசித்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட அவரை பிரியப்படுத்துகிற வாழ்க்கை. 30ஆம் வசனம் வாசிங்களேன். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். துக்கப்படுத்தாத வாழ்க்கை. நமக்குள் வாசம் பண்ணி தங்கி நம்மை நடத்தி கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்வில் நடக்கிற சம்பவங்களை வைத்து, நம்முடைய செயல்பாடுகளை வைத்து அவர் துக்கப்படக்கூடாது. கண்களை மூடுவோம். நான் சொல்ல விரும்புகிற காரியம் இவ்வளவுதான். சகலத்தையும் காண்கிற கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக சற்று நேரம் நீங்க கவனமா இருங்க. நான் 2-3 நிமிஷம் பேச தான் போறேன். கண்களை மூடி நீங்க அதை கவனிங்க.
உங்க பேச்சை கவனிக்கிற ஆவியானவர். அவர் சந்தோஷப்படுறாரா, துக்கப்படுறாரா? யோசித்து பார்த்திருக்கீங்களா? உங்களுடைய செயல்களை கவனிக்கிற பரிசுத்த ஆவியானவர். நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, நான் நல்லா தான் இருக்கேன், ரொம்ப சரியா இருக்கேன். ஆனா அதை கவனிக்கிற ஆவியானவர், நீ சரியா தான் இருக்க அப்படி உங்களுக்கு சொல்லிட்டு இருக்காரா? எப்பவும் ஆவியானவர் என்ன சிந்திக்கிறார், என்ன உணர்த்துகிறார்? அவருக்கு முன்னால வாழ்கிற ஒரு வாழ்க்கை, ஒரு நற்கிரியை நிறைந்த வாழ்க்கை 31ஆம் வசனம் சொல்லுகிறது. ஒரு கிருபை நிறைந்த ஒரு வாழ்க்கையை 32ஆம் வசனம் பேசுகிறது. நம்ம வாழ்க்கையில ஆவியானவர் கண்களுக்கு முன்பாக பிறருக்கு ஆசீர்வாதமான ஒரு நற்கிரியை செய்கிற வாழ்க்கை நாம் வாழ்கிறோமா? கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். நம்முடைய செயல்பாடுகள் எல்லாவற்றிலும் தேவ கிருபை நிரம்பி இருக்கிறதை, ஊற்றப்பட்டிருக்கிறதை உணர முடிகிறதா? ஒரு புதிய மனுஷனை தரித்து கொண்ட வாழ்க்கை என்பது பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாத ஒரு வாழ்க்கையாயிருக்கும். அவரை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையாயிருக்கும். அவர் விரும்புகிற ஒரு நற்கிரியையை நம்முடைய வாழ்வில் செயல்படுத்துகிற ஒரு வாழ்க்கையாயிருக்கும். கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் என்னுடைய வாழ்க்கை உமக்கு பிரியமா இருக்கட்டும் ஆண்டவரே. ஒப்புக்கொடுங்கள். ஆவியானவரே, நாங்கள் இவ்வளவு நேரம் தியானிச்ச அந்த வசனத்துல உங்களை பற்றிய உணர்வு எப்பொழுதும் எங்க வாழ்க்கையில நிறைந்திருக்க உதவி செய்யுங்க என்று கேளுங்க. நானும் என் குடும்பமும் எனக்கு கொடுத்தவைகளும் என்கிறதை மாத்திரம் நான் முடிஞ்சு போச்சு, பொறுப்பு என்று நினைக்கிறேன் ஆண்டவரே. ஆனால் எல்லாவற்றையும் மேலிருந்து கவனித்து கொண்டிருக்கிற ஆவியானுடைய கண்களுக்கு முன்பாக என் வாழ்க்கை எப்படி இருக்கிறங்கிற உணர்வோடு வாழ எனக்கு உதவி செய்யும் என்று கேட்டு பாருங்கள். கிருபையில் உள்ளவரே, பரிசுத்த பிதாவே, ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி ஒரு புதுப்பிக்கப்பட்ட ஒரு புதிய மனுஷனை தரித்து கொள்ள எங்கள் பேச்சில் தொடங்கி எங்களுடைய உணர்வுகள் சார்ந்த பகுதிகளில் எங்கள் கோபத்தை சரியாக நிர்வகித்து எங்கள் சம்பாத்தியங்களில் நாங்கள் சரியான கணக்கொப்புவிக்கிறவர்களாய், நன்னடத்தை உள்ளவர்களாய், பிறருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய், அதோடு கூட பரிசுத்த ஆவியானவரை பிரியப்படுத்துகிற வாழ்க்கை வாழ்ந்து ராஜ்யத்திற்கு பலன் கொடுக்கிறவர்களாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. உமது ஆசீர்வாதத்தோடே உம்முடைய ஜனத்தை அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, முழு உள்ளமே பரிசுநாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் சமாதானமும் காவலும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.